ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலோட விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரியா, கடகடன்னு சொல்கிற வீடியோவாக அது இருக்காது. ஓகேவா? சில விஷயங்கள் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போன வருஷத்துலேருந்தே ஈவன் 2022 லாஸ்ட்ல இருந்தே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். வேகன்சிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி 2023 இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சாலும் சில பேர் வேகன்சி வருமா வராதா அப்படின்னு கேட்குறவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க அப்போல இருந்து. சரியா, பட் இந்த வருஷம் ரயில்வே வருஷமாவே இருக்கும். நீங்க எதிர்பார்க்குற எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸும் இந்த வருஷத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கான ப்ரூஃபாவே இந்த வீடியோ இருக்கும். சரியா, ஸோ இன்னைக்கு நம்ம ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் சார் சொன்ன ஒரு சின்ன வீடியோ, நான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னதை பேஸ் பண்ணி என்னென்ன மாற்றங்கள் வரலாம், என்னென்ன வேகன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதனால வரும் அண்ட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவரோட வீடியோ பார்த்துக்கலாம். We have recently completed the employment process for 1,50,000 new employees, and immediately after concluding that, we have started the new process from the selection of ALPs. This is the first step. There will be more employment opportunities in technical and non-technical popular categories, and also in Group D. Instead of bunching everything together, our objective now is to have an annual process so that more and more people can get opportunities. So வீடியோல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்க இப்பதான் 1,50,000 வேகன்சி கிட்ட ஃபில்அப் பண்ணி முடிச்சோம். அதாவது அவர் சொல்றத வந்து பாத்தீங்கன்னா குரூப் டி அண்ட் என்டிபிசியோட வேகன்சிஸ் எல்லாத்தையும் நிரப்பினாங்க இல்லையா. ஆனா இது ரெண்டுமே 2019 பட் கோவிட் அதனால எல்லாம் தள்ளி போய் ரொம்ப லேட்டா ப்ராசஸிங் ஆகி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரு சில பேர் வெயிட்டிங்ல இருக்கலாம் மேபி. ஸோ அது முடிச்ச உடனே நாங்கள் வந்து இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த தடவை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா இந்த தடவை நம்ம 2 வேகன்சியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் அண்ட் குரூப் டி ஸ்பெஷலாக தனியாக சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ இவர் சொல்றது படி பார்க்கும்போது டெக்னிக்கல்ல ஏஎல்பி டெக்னீஷியன், நான் பேசுறேன், டெக்னீஷியன் வரலன்னு நினைப்பீங்க, பேசுறேன். தென் என்டிபிசி நீங்க எதிர்பார்க்கலாம். ஜேஇ அண்ட் எஸ்எஸ்சி கம்பல்சரி நெக்ஸ்ட் மந்த்னே சொல்றாங்க. சரியா, ஃபெப்ல. தென் குரூப் டி அதே மாதிரி நிச்சயமா ஆர்பிஎஃப்பும் இருக்கு. ஸோ இந்த எல்லா வேகன்சிஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவரே இந்த வீடியோல சொல்லியிருக்காரு. சரியா, தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ் இது வரைக்குமே ஓகேவா, இது வரைக்குமே இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 years ஒன்ஸ் வரும். ஒவ்வொரு 2-3 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். இந்த தடவை மிகப்பெரிய பிரேக் ஆயிடுச்சு. 2019 அப்புறம் எந்த வேகன்சியுமே வரல. ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷமாவே வேகன்சிஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த தடவை ரொம்ப அதிகமாயிடுச்சு அந்த கேப். ஸோ இந்த கேப் விட்டு எப்பயுமே இவங்க 2 வருஷத்துக்கு ஒரு முறை, 3 வருஷத்துக்கு ஒரு முறை, 4 வருஷத்துக்கு ஒரு முறை வேகன்சிஸ் விடுறதுனால 1 lakh குரூப் டி வேகன்சி வரும். இல்லைனா ஒரு 50,000 கிட்ட இந்த ஏஎல்பி வேகன்சிஸ் வரும். ஒரு 30,000 கிட்ட என்டிபிசி. இந்த மாதிரி வேகன்சிஸ் அதிகமாக வந்தாலும் அந்த கேப்புங்கிறது எப்பயுமே ரயில்வேல அதிகமாக இருக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு முறை, 4 வருஷத்துக்கு ஒரு முறை. ஸோ இவங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி அவங்க சொல்றது இந்த வருஷம் ஃபாலோ ஆகலாம், இல்லை இனிமேலே ரயில்வேஸ்ல ஃபாலோ ஆகலாம். இவங்க இனி சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு ஆனுவல் கேலண்டர் விடுறோம். சரியா, நீங்க இன்னைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாசத்துல எந்த நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், இதெல்லாம் வந்து ஆனுவல் கேலண்டர் மாதிரி எஸ்எஸ்சி விட்டுருவாங்க வெப்சைட்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆனுவல் கேலண்டர் ரயில்வே சைட்ல இருந்து நாங்கள் விட்டு ஒவ்வொரு வருஷத்துல எந்தெந்த மாசத்துல எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த எக்ஸாம் எப்போ டென்டேட்டிவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கேலண்டரா விட்டு இனிமே இந்த ப்ராசஸை நாங்கள் பண்றோம் அப்படின்னு அவரே அந்த வீடியோல சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி எவ்ரி இயர் அவங்க ஆனுவல் பிளானரோட விட்டு பண்ணும்போது இந்த மாதிரி பல்கா வேகன்சிஸ் தேங்காது. தென் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரெகுலராக கிடைக்கும். சரியா, 10,000, 15,000, 20,000 வேகன்சியா இருந்தாலும் ஒவ்வொரு இயருக்கும் அந்த வேகன்சியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே எப்போ ரயில்வே எக்ஸாம் வரும் அப்படிங்கிற வெயிட்டிங்ல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. சரியா, ஸோ இது அவர் சொல்ற ஒரு விஷயம். தென்
இந்த ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன்ல கூட ஏஎல்பி வேகன்சிஸ் கம்மி, சரியா? பட் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். தென் எப்பயுமே நீங்க லாஸ்ட் ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் கூட பாத்தீங்கன்னா டெக்னீஷியனோட வேகன்சி தான் எப்பயுமே அதிகமா இருக்கும், சரியா? ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் சைட்ஸ்ல, மெயின்டெனன்ஸ் இடத்துல, ட்ராக் மெயின்டெனர், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ்ல டெக்னீஷியனோட தேவை ரொம்ப அதிகமா இருக்கும் கம்பேர் டு லோகோ பைலட்ஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் எக்ஸாம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஏஎல்பிக்கும் டெக்னீஷியனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சி வித்தியாசம் இருந்தது. அதாவது ஏஎல்பியை கம்பேர் பண்ணும்போது டெக்னீஷியனோட வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு 10,000 வேகன்சி அதிகமாகவே இருந்தது. ஸோ இவங்க சொல்றபடி பார்த்தா டெக்னீஷியன் வேகன்சி தனியா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏஎல்பியோட ஒன்னா இல்லாம. பட் ப்ராசஸ் ரிமைன்ஸ் சேம், சிலபஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் ஏஎல்பி தனியாகவும் டெக்னீஷியனை தனியாகவும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது இல்லாம வரக்கூடிய வேகன்சிஸ்ல என்டிபிசி, ஜேஇ, எஸ்எஸ்சி, குரூப் டி இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வித் ப்ரூஃப் கூட, சரியா? இது நான் டெலகிராம் சேனல்ல சில மாசத்துக்கு முன்னாடி போட்டது, நம்ம சேனல்ல ஆர்ஆர்பியோட அப்டேட் அப்படின்னு சொல்லி வேக்கன்ட் போஸ்ட் இவ்வளோ, அதுல சேஃப்டி கேட்டகரிஸ்ல இவ்வளோ போஸ்ட் இருக்கு அண்ட் இந்த வேகன்சிஸ்லாம் எக்ஸ்பெக்டட், பி ரெடி ஃபார் வேகன்சிஸ் அப்படின்னு நான் தான் அப்டேட் பண்ணேன். ஸோ அதே மாதிரியே நான் சொல்றேன், இவ்வளோ வேகன்சிஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் பிரிஞ்சு வரும். இப்போ குரூப் டி இருக்கு இல்லையா, குரூப் டி அண்ட் ஏஎல்பி டெக்னீஷியன், இதுல ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி கேட்டகரி கீழேயே வந்துடும். நான் சேஃப்டி கேட்டகரியில ரிமைனிங் இருக்கக்கூடிய சில குரூப் டி போஸ்டும் என்டிபிசி போஸ்டும் நான் சேஃப்டி கேட்டகரிஸ்க்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ அந்த வரிசையில பார்க்கும்போது இந்த வருஷம் டெஃபினட்டா ஒரு ரயில்வே வருஷமாவே இருக்கும், சரியா? தென் அடுத்து நான் வரேன், முக்கியமான விஷயத்துக்கு வரேன். ஸோ இதெல்லாம் அடுத்து வந்துடும். நான் ஒரே ஒரு கொஸ்டின் உங்களை கேட்குறேன், ஆர் யூ ரெடி? ஸோ இந்த எல்லா வேகன்சிஸும் வரும்போது நீங்க ரெடியா இருக்கீங்களா? இந்த ஒரு விஷயத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ்லயே சொல்றேன், லாஸ்ட் 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எனக்கு தெரியும், பிடிஎஃபாவே வச்சிருக்கேன். 2000 கேட்கப்பட்ட ரயில்வே எக்ஸாம் கேள்வியில இருந்து இப்போ கடைசியா நடந்து முடிஞ்ச 2022 குரூப் டி, ஏன்னா இதான் லாஸ்டா நடந்த ரயில்வே எக்ஸாம்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அது போகும் 20,000 25,000 கொஸ்டின்ஸை கூட கிராஸ் ஆகும். சீரியஸா அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல நான் ஏன் இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப வேணாம், நீங்க 2014 இருந்து வாங்க. 2014 ரயில்வே எக்ஸாம் நடந்தது, 2016 நடந்தது, 2018 நடந்தது, 2019 நடந்தது, அதோட 2022 நடந்தது. இவ்வளோ டீட்டெயிலாக நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, 2014 நடந்த கேள்வியை 2016 ஒப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். 2016 கேட்கப்பட்ட கேள்வியை 2018 ஒப்பிட்டு பாருங்க, நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேமா இருந்தாலும் 2018-19 நடந்த எக்ஸாம் கொஸ்டினையும் 2022 நடந்த எக்ஸாம் கொஸ்டினையும் நோட் பண்ணி பாருங்க, ரொம்ப டாப் குவாலிட்டியில இருக்கும் கொஸ்டின். டாப் குவாலிட்டி கொஸ்டின் நான் சொல்றது டஃப்பான கொஸ்டின், மேக்ஸ்லயும் சரி, ரீசனிங்லயும் சரி, சயின்ஸ்லயும் சரி. ஏன்னா இந்த ஜிகே, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபிலலாம் அவங்க நினைச்சாலும் தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான் கேட்க முடியும், கான்செப்டுவலான கொஸ்டின்லாம் ரொம்ப ரெடி பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எவ்ரி இயர் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை, உங்களோட நெக்ஸ்ட் லெவல் பர்ஃபார்மன்ஸையும் எதிர்பார்க்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அதாவது 2022 கேட்கப்பட்ட சில சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பையன் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆனா அந்த நீட் எக்ஸாம்ல அவனுக்கு கேட்கக்கூடிய எம்சிக்யூ எந்த லெவல்ல இருக்குமோ அந்த லெவல்லயே நான் நிறைய கொஸ்டினை பார்த்தேன். உங்களுக்கு கொண்டு வர முடியும், நான் கொண்டு வந்து ப்ரூஃபா காட்ட முடியும் தட் சிபிஎஸ்இ புக்கு தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் ஒரு பக்கம் சொன்னாலும் ஸ்டில் இன்னும் என்னோட யூடியூப் கமெண்ட்லயும் சரி, என்னோட பர்சனல் மெசேஜ்லயும் சரி, நான் ரயில்வே ஜாப் வாங்கணும் ப்ரோ, எதை நான் ஸ்டார்ட் பண்ணணும், இன்னமும் இந்த ஜிகே புக்கு மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு ஒரே ஒரு புக்கு போட்டோ அமைச்சு கேட்கறவங்களும் இருக்காங்க, சரியா? ஸோ நீங்க தான் நோட் பண்ணணும் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நம்ம எந்த அளவுக்கு அப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ டு பி ஃப்ராங்க், யாரும் தப்பா நினைக்க வேணாம், இன்னமும் நான் பேசிக்கா படிச்சா போதுமா, பேசிக்கா ஒரு சில புக்கை படிச்சா என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியலி வெரி சாரி, நிச்சயமா உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ப்ராப்பர் மெட்டீரியல், ஹை லெவல், அதாவது அவங்க எவ்வளோ லெவலுக்கு போக முடியுமோ அதை விட ஒரு ஸ்டெப் மேலே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த கட் ஆஃப்லாம் கிளியர் பண்ணி உங்களால்
எக்ஸாமுக்கே போக முடியும். சரியா? ஸோ இன்னமும் நீங்க எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு மறக்காம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க, லேர்ன் வித் விக்னேஷ். கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன், கமெண்ட்லயும் பின் பண்றேன். அதுல ஜாயின் பண்ண உடனே நம்ம நிறைய கிளாஸஸ் போட்டிருப்போம். அதை ப்ராப்பரா ஒரு நோட் போட்டு நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த வருஷத்துக்கான கோர்ஸும் போயிட்டு இருக்கு. அதுல ரொம்ப லேட்டஸ்டான கொஷின்ஸும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ யாருக்காவது அதுல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற வில்லிங்னஸ் இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நிறைய வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்றதை விட இந்த தடவை வந்துருச்சு. பார்த்தீங்களா, வர வரையும் யாருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்காது. ஸோ வந்துருச்சு. இனி நம்ம ரெடியா இருக்குமா அப்படிங்கிற ஒரே கொஸ்டின் தான். நானும் ரெகுலர் கிளாஸஸ் யூடியூப்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ எல்லா கிளாஸையும் பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்த கிளாஸஸ் அண்ட் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.